ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். நான் இங்கே 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இப்போது பேன் ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் இந்த பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து விடுங்க. பாசிப்பருப்பு ஸ்மெல் லைட்டாக வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை குக்கருக்கு மாற்றிக்கலாம். குக்கரில் மாற்றிட்டு ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் பருப்பு எடுத்த கிளாஸ்லேயே ஒரு கிளாஸ் அரிசி ஆல்ரெடி எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கிளாஸ் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். பருப்புக்கு வந்து ஒரு கிளாஸ், மொத்தமாக 5 கிளாஸ் வாட்டர் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சுட்டு ஒரு 3 to 4 விசில் நல்லா விட்டு எடுத்துக்குங்க. நான் இங்கே ஒரு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி விசில் போனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இதை வந்து நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. அரிசி பருப்பு தெரியாத அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் பண்ணி நான் வச்சுருக்கிறேங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் இப்போ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்ச நேரம். இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பொங்கலில் 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போது நெய் ஹீட் ஆனதும் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகமும் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது பார்த்திங்கன்னா முந்திரி நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பில் கறிவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தாளிப்பை நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், வெண்பொங்கல் ரெடி. Thanks for watching this video. For more cooking videos, please subscribe to our channel.